விதைப்பந்துன்னு ஒரு விஷயம் இருக்கு. சரி. அது இதேதான். விதையை வந்து நீங்க பந்து மாதிரி விட்டு அதுக்கான அந்த ப்ராப்பரான கலவையில உருட்டி வச்சிருப்பாங்க. அது ட்ரையா இருக்கும். அந்த விதைப்பந்துகள் நிறைய பேர் கொடுப்பாங்க. சில பேர் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கல்யாணத்துக்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விதைப்பந்துகள் உங்களால கலெக்ட் பண்ணி வைக்க முடியாது வச்சுக்கோங்க. எங்கேயாவது போகும்போது அப்படி தூக்கி போட்டே போங்க. இந்த சீதோஷண தாங்கக்கூடிய மரங்கள், புங்க மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரங்கள் நட்டு வைங்க. வேப்ப மரம்லாம் காத்தே உனக்கு மருந்து. பாசம் முடிச்சா என்னங்க, கிரீனரி தானுங்க, அழகா தானே இருக்கு. நடக்கிற இடத்துல இல்லாம இருக்க வரைக்கும் சரி, செவுத்துல எல்லாம் அழுக்காம இருந்தா பரவாயில்ல. பாசம் பிடிக்கிற இடத்தெல்லாம் போயிட்டு இவங்க வந்து ப்ளீச்சிங் பவுடரை போட்டு அழிச்சு ஆனா பாம்பு வாண்டடா வந்து பழி வாங்கிலாம் கடிக்காது. அது நாடகத்தை பார்த்தெல்லாம் நம்பாதீங்க. நீங்க சப்போஸ் ஒரு பாம்பு மிதிச்சிட்டீங்கன்னா அது ஓடி போதான் பிடிக்கும். மிதித்து விட்டாயா உனது தந்தையார் இவர் தானே ஜென்மங்கள்லாம் கிடைச்சது. அப்புறம் பெண்களாகலாம் மாறி அதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆசை பல பேரோட இதுல இருந்து. வணக்கம். வருண் டாக்ஸ் நேயர்களுக்கு வெயிலின் தாக்கம் நான் சொல்லிதான் புரியணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே வந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. பல பேர் வந்து நல்ல ஊர்களில் இருக்கலாம். அதாவது கோயம்புத்தூர் மாதிரி ஊர்களில் வந்து கொஞ்சம் வெயிலின் தாக்கம் கம்மியா இருக்கும். மற்றபடி பரவாயில்ல. தமிழ்நாட்டில் எல்லாத்துலயுமே சும்மா பிரிச்சு மேயற டைம்ல எனக்கு டெய்லி தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரோட்ல ஏன்டா இவ்வளவு கம்மியா மரம் இருக்கு. சில ரோடுகள்ல வந்து நிழல் தான் ஃபுல்லா இருக்கும். சன்லைட்டே கீழே படவே படாது. எவரோ ஒருத்தன் பிளான் பண்ணி இந்த ஏரியாவை சூப்பரா வந்து டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மரம் எங்க மரம் இருக்கு, எங்க செடி இருக்கு அப்படின்னே மைண்ட் ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு பிக்சர் பார்த்தேன். ஒரு சின்ன மரம், அங்க இருக்கிற எல்லா கூட்டமும் அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்றுச்சு. அது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மரம் வந்து வேற வழி இல்லைன்னு நம்மள பக்கம் வந்து இழுத்துக்குது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் தான் ஜில்லுன்னு இருக்கு கடந்து போகும்போது, இவ்வளவு அந்த அனல்ல அப்படின்னா அந்த மரங்கள் இருக்கிறதுனால அப்படின்னு பாக்குறப்ப அந்த மரங்களுக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியாது. அதை நட்டு வச்சவங்களை பத்தி எப்பவுமே யோசிக்காம இருக்கவே முடியல. இதை குறித்தான் பாரியால் கிட்ட வந்து எனக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். என்ன ஒரு ஆங்கிள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, என்னை பாக்குறதுக்கு வந்து ஒரு தோழி வருவாங்க எங்க ஏரியால. தோழி இல்ல, நான் உண்மையா உங்ககிட்ட சொல்றேன். நான் ஒரு தோழி தானே ஒரு தோழிங்க. அந்த ஒரு தோழியின் கதையை நான் இப்ப சொல்றேன். இல்ல, எனக்கு என்னோட வாழ்க்கையில இருந்து அதான் சொல்லி மக்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு. எனக்கு சந்தோஷம் தான் பாரி. சோ அந்த தோழிலே இல்லாம நீங்க அந்த கருத்தை மட்டும் என்னன்னு பாருங்க. அவங்க திருப்பி பார்க்க வர்றப்போ சரி திரும்ப பார்க்க வந்திருக்காங்க. நான் எதுவும் சொல்லப்பா, மரத்தை பத்தி பேச வந்து நீங்க வேற ஏதோ. நான் உங்களுக்கு ஃபுல்லா கதையை கேட்டோன்னு உங்களுக்கு புரியும். சொல்லுங்க. திரும்ப நம்ம பாக்குறோம். ஒரு அபிமானமா இருக்காங்க போல. நம்ம வந்து ஒரு நல்ல தோழரா இருக்கும் போல இருக்கு. பரவாயில்ல, நம்மளோட பிஹேவியர் சூப்பர் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நான் கேட்டேன், என்னங்க பார்க்க வரீங்க, என்னோட கம்பெனி அவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்னா. அப்படிலாம் இல்ல, உங்க ஏரியால வந்து மரம் எல்லாம் நிறைய இருக்கு, கிரீனரி நிறைய இருக்கு, இங்க வந்துட்டு போனா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு, பக்கத்துலயே கடல் எல்லாம் இருக்குது, சோ அதனாலதான் வரேன். மற்றபடி எங்க ஏரியால அந்த மாதிரியே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி கொஞ்சம் லைட்டா அசிங்கமா இருந்துச்சு. ஆனா இதுதான் கருத்து ஆஃப் த ஸ்டோரி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில பார்க்க வரல, மரத்தை பக்கம் வந்திருக்காங்க. இல்லங்க, அந்த மரம் இருக்கிற சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன வேண்டனா, சென்னையிலேயே அதிகமான மர பரப்பளவு இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஏரியா தான். ஃபார் எக்ஸாம்பிள் 7% இருக்குன்னா மற்ற ஏரியாலாம் வந்து 3% 2% தான் இருக்குதான். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ புண்ணியம் பண்ணிட்டாங்க. அங்க ரொம்ப நாளா ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து நிறைய. ஆனா சென்னையிலே பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் மட்டும்தான் இருக்கு, மரமே இல்ல பாரு. அங்கெல்லாம் நீங்க போகும்போது ஏன்டா இங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. சோ எங்க வீட்டுல தோட்டம் இல்லை, எனக்கு அந்த மாதிரி வீடு இல்லை. சரியா, நான் வந்து எங்கேயும் போயிட்டு மரமும் வேக் மாதிரி என் லைஃப் எல்லாம் வந்து நட்டு வைக்கணும் இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஆனா எனக்கு இந்த மரம் வந்து அதிகமாகணும்னு தோன்றும். ஒரு சிட்டிசனா நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, நம்ம வீட்டை சுற்றி நம்ம வந்து மரங்கள் வச்சுக்கணும் கண்டிப்பா. இப்ப நான் எங்க இருக்கேன்னா கண்டிப்பா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் இருக்கும். மரங்கள் வந்து நீங்க வந்து ரொம்பலாம் யோசிச்சுலாம் வைக்கணும்லாம் இல்லை. நம்ம சாப்பிட்ற பொருட்கள் இருக்கிற விதைகளை நீங்க கரெக்டா பயன்படுத்திங்கன்னாவே மரமா மாத்திர முடியும். இப்ப நாங்களாம் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இங்க லொங்கன்னு ஒரு மரம் இருக்கும். லொங்கன் ஒரு பழம் சாப்பிட்டதுல லிச்சி மாதிரி ஒண்ணு இருக்கும். லிச்சி மாதிரி அந்த ப்ரௌனா ஒண்ணு உருண்டையா இருக்குல்ல, அதான் லொங்கன். இப்ப அதை நம்ம சாப்பிட்றோம். அது நமக்கு அந்த பழம் பிடிச்சிருக்கு. அந்த பழம் மரம் வந்து பாத்தீங்கன்னா அது இந்தோனேசியா இந்த பகுதிகள் எல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்து அது காய்க்கும். அப்ப நம்ம ஊர் சீதோஷத்துக்கு அது வளரும். அப்ப என்ன பண்ணோம், நாத்து போட்டேன். நாத்து போடுறதும் ஈஸி தான். நீங்க வந்து ரொம்பலாம் வந்து கம்ப சூத்திரம்லாம் கிடையாது நாத்து போடுறது. சிம்பிளா என்னன்னா, அந்த விதையை எடுத்துக்கோங்க, சாப்பிட்ட விதையை எடுத்துக்கோங்க, கடிபடாம சாப்பிட்டுருங்க. நீங்க விதையை போட்டு வெண்ணு முழுங்கிலாம் வச்சிருந்தீங்கன்னா விளங்காது. கடிபடாத விதையா இருக்கணும். கடிபடாத விதையை நீங்க எடுத்துட்டு அதை வந்து நல்ல பேப்பர், நம்ம நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர்ல வந்து கொஞ்சம் நல்லா ஈரத்தை தெளிச்சு கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் எக்ஸசிவா ஈரம் இருக்க மாதிரியே எடுத்து அந்த இதை வச்சு மடிச்சிருங்க. நல்லா ஃபுல்லா மடிச்சிருங்க. மடிச்சு ஒரு ஜிப்லாக் இருக்குல்ல, ஜிப்லாக்ல வச்சு ஜிப் போட்டுட்டு அதை வந்து ஒரு இருட்டு அறையில வச்சிருங்க. நல்லா வெளிச்சம், சூரிய வெளிச்சம் இல்லாத மாதிரி ஒரு இருட்டு ரூம்ல வச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுங்க, ஒரு 2 days ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்ப்ரேயர்ல தண்ணியை தெளிச்சு விட்டா போதும். ஸ்ப்ரேயர் இல்லைன்னா கையில லைட்டா தண்ணி எடுத்து லைட்டா தெளிச்சு விட்டா போதும். அந்த நியூஸ் பேப்பர் ஈரமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சொதன்னு இல்லாம ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 6 நாள் 7 நாள் அப்படி வச்சு அந்த இருட்டுல வச்சு எடுங்க. உங்களுக்கே இது ஓப்பன் பண்ணி பாருங்க. அந்த பேப்பரை வேர் வந்து வந்திருக்கும் அந்த விதையில இருந்து.
ஒன்ஸ் அந்த வேர் வந்து அதோட செடியோட அந்த முளைப்பு இருந்துச்சு அப்படின்னா எது வேறு எது முளைப்புன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேரை எடுத்து கரெக்டாக அந்த பேப்பரை கட் பண்ணி கரெக்டாக பாருங்க பியாம கட் பண்ணி அதை மண்ணில் நட்டு வச்சிட்டிங்கன்னா அது மரமா மலர்ந்துடும், பிடிச்சிக்கும். அது அவ்வளோதான். இது நாத்து எடுக்கிறது சிம்பிள் ஆஸ் தட். இந்த முறையில நீங்க பேரிச்சம்பளம் இருக்குல்ல, பேரிச்சம்பளத்துல தொடங்கி இப்ப நாங்க என்னெல்லாம் ஜெயிலெல்லாம் போடும்போது 4-5 பேரிச்சம்பளம் மரத்தை நட்டு வச்சிருக்கேன். பயன் தரும் உங்களுக்கு, இப்ப தராது, சில காலத்தில் தரும். அதுக்கு நீங்க கைதியா மாதிரி உள்ள போய் சாப்பிடணும். வேலூர் சிறையில் இருக்கிறது சில பேரிச்சம்பளம் மரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பிச்சிருமே பாரு. அதனாலதான் அங்க பேரிச்சம்பளத்தை நட்டேன். எனக்கு இது மனு கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பளம் வந்து கொடுத்தாங்க. சம்மரா நீங்க போகும்போது? இல்ல, வெயில் காலகட்டம் தான். அதான் சம்மர் பிச்சு எடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா அது அங்க ஃபுல்லா மரங்கள் நிறைய இருக்கும். சோ அங்க சில பேரிச்சம்பளம் இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து அப்புறம் அங்க பர்மிஷனோட தாங்க, நம்ம பர்மிஷன் இல்லாமலாம் நடல. அங்க ப்ராப்பரா கேட்கணும், நட்டுக்கலாங்களா, இங்க மரம் நடலாமான்னு கேட்டா ஆமா இங்க நடனம் தான் இருக்கு அப்படின்னா அப்புறம் நாத்து எடுத்து இது போட்டு வச்சோம்னா பேரிச்சம்பளம் மரம் வரும். அது ஒரு தென்னை மரம் மாதிரி இருக்கணும், பாம் ட்ரீ மாதிரி வரும்னு வைங்களேன் பேரிச்சம்பளம் மரம். அதான் அந்த நாத்து போட்டு எடுக்கிறது. இது நாத்து போட்டு எடுக்கிறது ரொம்ப சுலபம். எந்த விதையிலும் நீங்க நாத்து போட்டு எடுக்கலாம். நாங்க வாங்கினது நார்மலான டேட்ஸ் வரும் பார்த்திருக்கீங்களா, நார்மல் அதாவது காய வச்ச டேட்ஸ் தான். அதுல இருக்கிற விதையில கூட உயிர் இருக்குது. நாங்க என்ன 20-30 விதைய வச்சு பார்த்தேன். அதுல எனக்கு தெரிஞ்சு 10-15 விதை வந்துருச்சு. பாலைவன செடி அதுல வந்துடும். சோ ரொம்ப ஹெவியா ப்ராசஸ் பண்ணாம இருந்தா அந்த விதைக்கு உயிர் இருக்கும். சோ பிரச்சனை கிடையாது. இந்த கெமிக்கல் போட்டுருந்தாங்கன்னா தான் பிரச்சனை. ஸோ நம்ம விதைகள் எடுக்க முடியும். எந்த பழத்துல இருந்து நீங்க விதை எடுக்க முடியும். அது மாதிரி மா விதையை நீங்களால ஈஸியா மாமரத்தை நீங்க உருவாக்கிட முடியும். சப்போட்டா மரத்தை உங்களால உருவாக்கிட முடியும். நானே உருவாக்கியிருக்கேன் நிறைய சப்போட்டா. அதே போல நாவற்பழம் விதை இருக்குல்ல, நம்ம நாட்டு நாவற்பழம் விதை. நீங்க நாட்டு நாவற்பழமும் சரி, அந்த பெரிய சைஸ் நாவல் இருக்குல்ல, அது ஹைபிரிட், அது நீங்க எடுத்து போட்டீங்கன்னாலும் விதை எடுத்துடலாம். உங்களுக்கு என்னன்னா விதை இருக்கக்கூடிய எல்லா தாவரமும் மரங்களையும் உங்களால எடுக்க முடியும் நாத்து. ஓகே. இந்த மாதிரி நீங்க விதைகளை வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா கூட வேப்பங்கொட்டை வேப்ப மரம்லாம் நீங்க அழகா எடுக்கலாம். அப்படி எடுத்து நீங்க வந்து உங்க வீட்டை சுத்தி தாராளமா நட்டுக்கலாம். நீங்க போய் நர்சரிக்கு போய் நான் வந்து விதைகளை வாங்கி நடணும் அப்படிலாம் இல்ல. சில பேர் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கு. எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டோம்னு வைங்க, அது டேஸ்டா இருந்துச்சுன்னு வைங்க, நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வைங்க, அதை நம்ம எப்படி எடுத்துட்டு வருது, நட்டு வச்சு திருப்பி மரம். அப்ப அது நல்லா சுவையா இருக்க பழத்தோடைய விதையை எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து நாத்து போட்டு எடுத்து அப்படி ஒரு 2-3 மரம் அப்புறம் அப்படியே நட்டு வைங்க. போற இடத்துல நட்டு வைங்க. அதுல வந்து நீங்க ஒரு 10-15 மரம் நட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதுல 1-2 மரம்னாச்சும் சர்வைவ் ஆகி வந்துடும். 1-2 அடிபடும், 1-2 பூச்சி வரும், இதெல்லாம் நடக்கதான் செய்யும். சில நேரங்கள்ல வந்து நம்ம காலி பண்ணிட்டு வந்துருவோம். அவங்க வரும்போது அது கிளீன் பண்ணிடுவாங்க, மாத்திட்டுருவாங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அங்கங்க நட்டீங்கன்னா சப்போஸ் 1-2 மரங்கள் வந்து சர்வைவ் ஆகி வளர்ந்து நிற்கும். உங்க வீட்டை சுத்தி நீங்க நடலாம். ஓகேவா? உங்க வீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து மரங்கள் தாராளமா, வீட்டுல யாரும் நட்டாம இருக்காங்கன்னா நடுங்க. அது என்னன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வளர்ற வரைக்கும் அந்த இரும்பு கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா மாடு கீடு வந்துச்சுன்னா மேய்ஞ்சிரும், செத்து போயிடும். மாடு மேலேனா பிரச்சனை இல்லை, பட் கண்டிப்பா மேய்ஞ்சிரும். வந்துச்சுன்னா மாடு மேய்ஞ்சிரும், ஏதாவது ஒரு இது நடக்கும். ஸோ அதனால அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு உயரமா போற வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கோங்க. மற்றபடி செலவெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. அதுக்கும் செலவெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளா நீங்க பண்ணிடலாம். ஓகே. ஒரு ஸ்கை ஸ்கிராப்பர் இருக்கிற ஒரு சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து வெயில வந்து மறைச்சிரும். இருந்தாலும் அங்க ஒரு மரம் இருக்கிற அளவுக்கு ஒரு குளிர்ச்சியான மேட்டர் வந்து அதை கொடுக்கவே முடியாது. ஒண்ணுன்னு விதைப்பந்துன்னு ஒரு விஷயம் இருக்கு. சரி, அது இதேதான். விதையை வந்து நீங்க பந்து மாதிரி விட்டு அதுக்கான அந்த ப்ராப்பரான கலவையில உருட்டி வச்சிருப்பாங்க. அது ட்ரையா இருக்கும். அந்த விதைப்பந்துகள் நிறைய பேர் கொடுப்பாங்க. சில பேர் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கல்யாணத்துக்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விதைப்பந்துகள் உங்களால கலெக்ட் பண்ணி வைக்க முடியாது வச்சுக்கோங்க. எங்கேயாவது போகும்போது அப்படி தூக்கி போட்டே போங்க. ஸோ அதுவே போதும். உங்களுக்கு தெரியும்ல, மரம் எங்க வளர்றதுக்கு வாய்ப்பு, நீங்க நடு ரோட்ல தார் ரோட்ல போட்டு போனா வேஸ்ட். ஒரு மரம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இடங்கள்ல நீங்க அதை போட்டீங்கன்னா கூட பை சான்சஸ் நீங்க என்ன சொல்ல ஒரு 50 விதைப்பந்து நீங்க தூக்கி போட்டீங்கன்னா, இதெல்லாம் விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஒரு விதைப்பந்து ரொம்ப ஒரு 5 ரூபா 6 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்க வாங்கி தாராளமா வீசலாம். ஓகே. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சரி, இப்போ நிறைய கவர்மெண்ட் வந்து மரம்லாம் வந்து நடுறாங்க. ஆனா ஏன் இந்த பழம் கிடைக்கக்கூடிய மரத்தை வந்து எல்லாத்துலயும் வந்து நடமாட்டாங்க? நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க அந்த தாட் உங்களுக்கு வந்திருக்குல்ல? ரீசன் வந்து இப்ப பழ மரங்களை வந்து கவர்மெண்ட் நடுதுன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ சிஸ்டம் ஃபார்ம் ஆயிரும். சரி, அந்த ஈகோ சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்கள் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஆளுகளுக்கு தான் உயிரினங்களே இருக்கக்கூடாது. இப்ப கூட இப்ப நாயை கொள்ளணும்னு 40,000 பேர் சுத்துறாங்கல்ல, நாயை கொள்ளணும்ட்டு ஏதாவது ஒரு லாஜிக்கா யோசிக்கிறாங்களா? எதனால நாய் கடிக்குது, எதனால அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க இப்ப ஏன் கண்ட்ரோல் ஆகாம இருக்கு, இங்க ஏன்னா கருத்தடை பண்றதுல பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு, பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு நம்ம சொல்றோம். அதுக்கான ஒதுக்கீடு பண்ண காசெல்லாம் ஒழுங்கா யூஸ் பண்றது இல்ல. அதெல்லாம் பண்ணாவே நாய்கள் வந்து இனப்பெருக்கம் ஆகாது. ஆனா நீ என்ன பண்ற, ஒரு 5 அறிவு இருக்க ஜீவன் மேல கோவப்பட்டுக்கிட்டு அதை வெட்டணும், குத்தணும், அதை கொல்லணும், விஷம் வச்சு கொள்ளணும், அதுக்கு வந்து சட்டங்கள் தடையா இருக்கு. ஏன்னா சட்டத்துப்படி அது நீங்க அனிமல் குரல்ல வந்துடும்.
நீங்க விஷம் வச்சு கொண்டீங்கன்னா உங்களை ஜெயில பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க அடிச்சு கொண்டீங்கனாலும் அது யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. 5 வருஷம் வரைக்கும் பிரிசன்மெண்ட் இருக்கு. அதனால எந்த கிறுக்குன்னு முட்டாள்தனம் பண்ணாதீங்க. அதை வந்து குறைக்கிறது கவர்மெண்டோட வேலை. அது கவர்மெண்ட் எப்படி குறைக்கணும் அப்படின்னா, ப்ராப்பரான ப்ரீடிங் இதெல்லாம் குறைச்சு அதுக்கு வந்து கருத்தடை இதெல்லாம் பண்ணி அப்படிதான் நீங்க குறைச்சு கொண்டு வரணுமே ஒழிய போய் கண்ணில் பாடுறதெல்லாம் அடிச்சு கொள்றதுங்கிறதெல்லாம் அந்த பாவத்தெல்லாம் யாரா சுமக்கிறது? இதெல்லாம் யோசிப்பீங்களா இல்லையா? ஒரு வாயிலா ஜீவனை போய் அடிச்சு கொன்னு அதோட பாவத்தை யார் அது சாப்பிட்டா பரவாயில்ல, சும்மா ஒரு நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக கொலை பண்ற மாதிரி இது. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம மக்களுக்கு அந்த இது இல்லை. இப்போ நீங்க அணில் இருக்கும், எலி இருக்கும், வவ்வால் வரும், இதெல்லாம் இவங்க விரும்புவாங்களா? ஆக்சுவலா விரும்பணும். மனுஷன்னா இதெல்லாம் விரும்பணும். நான்லாம் விரும்புறேன். ஆனா நீங்களா அதை விரும்ப மாட்டீங்க. நிறைய பேர் அப்படி ஏதோ ஒரு சைக்கோபேத்தா மாறி இருக்கீங்க. இல்ல கொசுவை காரணம் காட்டியே நிறைய பேர் மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க வீட்டுல இருக்க. நல்லா வளர்ந்த எந்த அளவுக்கு முட்டாள்தான் பாருங்க. ஏன் இப்ப கொசு மரத்துக்குள்ள போய் கொசு அண்டுனா கொசுலையா மரத்துலயா கொசு இனப்பெருக்கம் பண்ணுது? அறிவு வேண்டாம். மரத்துல போய் கொசு அண்டுது, அதனால மரத்தை வெட்டிட்டு அந்த கொசு எங்க போய் அண்டும்? உன் வீட்டுக்குள்ள வந்து அண்டும். வேற எங்க வந்து அண்டும்? சாக்கடையில எவ்வளவு இடம் இருக்கு. வீட்டுக்குள்ளதாங்க வரும் அடுத்து ஆட்டோமேட்டிக்கா. தங்கறது சொல்றீங்க. அது வந்து தங்குற இடமா இருந்து வீட்டுக்குள்ள வரும். இலைகள் தலைகளுக்கு நடுவுல அந்த கொசு போய் உட்காந்துருக்கிறதுனா கோச்சுக்கிட்டு நீ வெட்டினா கொசுவோட இனப்பெருக்கம். அதான் ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை அறிவு இல்லாத மூடர்களாக நம்ம இருக்கிறனால இந்த மாதிரி யோசிக்கிறோம். மரம் நட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் உங்க வீட்டை சுத்தி. அது ஒரு பாசிட்டிவ். நீங்க காலையில அந்த பறவைகளோட இசையெல்லாம் இப்ப எங்க வீட்டுக்குலாம் நீங்க வந்திருக்கீங்களே, சுத்தி எத்தனை பறவைகள், எத்தனை உயிரினங்கள் உங்களுக்கு தான் அமைஞ்சிருச்சு ப்ரோ. அந்த மாதிரி இடம் அமைஞ்சிருச்சு. அப்ப வந்து காலையில வந்து அந்த அணிலோட சத்தம், அந்த பறவைகளோட சத்தம், அது அலாரமே அதுதான். அலாரம் கிளாக் மாதிரி அதுவே அடிக்கும். எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். காலையில போனோமா, காக்காக்கு சாப்பாடு வச்சோமா, பறவைகளுக்கு சோறு வச்சோமா, அணிலுக்கு சாப்பாடு வச்சோமா, எல்லாம் வந்து சாப்பிட்டு காலையில அதுகளுக்கு ஒரு ஜீவ காரணியத்தை நீங்க முடிக்கிறீங்க காலையிலேயே. அதுக்கப்புறம் அந்த இயற்கையை பாக்குறீங்க, அதை ரசிக்கிறீங்க. அது கொடுக்குற அமைதி வந்து வேற எதுவும் கொடுக்காது. ரிலாக்ஸேஷன். உனக்கு அதுவே ஒரு பெரிய அருமருந்தா இருக்கும். அதான் சொல்றேன், 4 நல்லது பண்ணு, மனிதர்களுக்கு நல்லது பண்ணு, உயிரினங்களுக்கு நல்லது பண்ணு. இதெல்லாம் எங்க இருக்கும்? அந்த மரத்துலதான் இருக்கும். பறவைகள், கிளிகள் எல்லாமே மரத்துலதான் அண்டி இருக்கு. அங்க மரங்கள் அதிகமா இருக்கனாலதான் அந்த உயிர் சூழல் இருக்கு. அந்த உயிர் சூழலை நீ அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன? அது நாளைக்கு உன்னை பாதிக்கும். எங்க இதுல இந்த புயல் வந்தப்போ மரங்கள்லாம் சாஞ்சிச்சு. ஆனா மரங்கள் தான் சாஞ்சிச்சு, வேற ஏதாவது சாஞ்சிச்சா? இல்ல. ஆனா உங்க இதுல எல்லாம் கார்லாம் அடிச்சுட்டு போச்சு. ஏன்னா உன் ஏரியால மரம் இல்ல. மரம் இல்லைன்னா உன் வீடும், காரும், செவர்களும் தான் அதை தாங்க வேண்டியதா இருக்கு. ஆனா இங்க மரங்கள் இருந்ததுனால மரங்கள் தாங்குது. இதுவும் நாட்டு மரங்கள் எல்லாம் உடையல. நம்ம கவர்மெண்ட் ஒரு முட்டாள்தனத்துல நாட்டு மரங்கள் நடாம தூங்கு மூஞ்சி மரம், அந்த ஒண்ணு ஹைபிரிட் வெளிநாட்டுல அந்த கலரா பூக்குற மரம் வந்து கிறுக்கிய மாதிரி வந்துட்டு ஜப்பான்ல வளர்ற மரத்தையும் அமெரிக்கால வளர்ற மரத்தையும் கொண்டு வந்து இங்க நீ நட்டு வச்சீங்கன்னா இந்த காத்துக்கு அது உடஞ்சுதான் போகும். எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் நடக்கூடாது. கரெக்ட். நீங்க நம்ம ஊர்ல நாட்டு மரங்கள், இந்த சீதோஷனில் தாங்கக்கூடிய மரங்கள், புங்க மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரங்கள் நட்டு வைங்க. வேப்ப மரம்லாம் காத்தே உனக்கு மருந்து. வேப்ப மரம் நம்ம நடணும் கூட இல்ல, அதிகமா அதுவே வளர்ந்துருங்க. அதுவே நீ வெட்டாம இருந்தீங்கன்னா வெற்றியை புடுங்குறியே. உனக்கு புல்லு இருந்தா கூட பொறுக்க மாட்டேங்குது. எனக்கு அதுதான் இது. நிறைய நான் பாத்திருக்கேன், நிறைய பேர் புல்லு இருந்தா கூட பொறுக்காது, அதை போய் நோண்டிட்டு இருப்பாங்க. புல்லு அசிங்கமா இருக்கு. இது என்ன புல்லு இப்படா அசிங்கமா இருக்கும்? அதை தாண்டா வெள்ளைக்காரன் கார்டனா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். நீ என்ன புல்லு அசிங்கமா இருக்குன்னு புடிங்க எரிஞ்சிட்டு இருக்கீங்க? ஒன்னும் புரியல எனக்கு. பாசம் பிடிச்சா அவங்களுக்கு கோவம் வந்துருது. பாசம் பிடிச்சா என்னங்க? கிரீனரி தானுங்க, அழகா தானே இருக்கு. நடக்கிற இடத்துல இல்லாம இருக்க வரைக்கும் சரி, செவுத்துல எல்லாம் அழுக்காம இருந்தா பரவாயில்ல. பாசம் பிடிக்கிற இடத்தெல்லாம் போயிட்டு இவங்க வந்து ப்ளீச்சிங் பவுடரை போட்டு அழிச்சு என்னன்னு புரியல எனக்கு. இயற்கையா விடுங்கடா. அந்த இயற்கை தன்மையே இவங்களுக்கு பொறுக்கல. நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டு வீட்டை வந்து ஓப்பன் வச்சுட்டு வெயில் அப்படியே அடிக்கும் வீட்டு மேல. உள்ள உட்காந்து ஏசியை போட்டு 16ல வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இந்த குளிர்ச்சிக்கும் அந்த குளிர்ச்சிக்கும் என்னங்க வித்தியாசம்? இந்த குளிர்ச்சி வந்து உன்னை வாழ வைக்கும், இந்த குளிர்ச்சி ஒன்னும் சாகடிக்கும். இது இயற்கையான காற்றுங்க. இது இயற்கையான, அதுல இருந்து ஆக்சிஜன் நிறைய இருக்கும். அதுல வந்து அதை நீங்க சுவாசிக்கும் போது உங்க உடம்புக்கு நல்லது. ஆனா ஏசி காத்து வந்து ஒரு ரூமுக்குள்ள இருக்க காத்தை ஜில் பண்ணி கொடுக்குது. அதனால வந்து உங்களுக்கு வெளியில வேர்க்காம இருக்கலாம். ஆனா அது அந்த காத்து சுவாசிக்க உங்களுக்கு மூக்குல அலர்ஜி ஏற்படும், ஆஸ்மா வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இல்ல. அப்ப அது இல்லாம ஒரு இயற்கையான குளிர்ச்சியை வந்து உருவாக்குற முறைகள்ல மரங்களை தவிர்த்து வேற என்ன? ஒரு வீட்டுக்கு ஒரு 5 மரங்கள் மினிமம் வச்சுக்கிறது நல்லது. இடம் இருந்துச்சுன்னா மரங்கள் நட்டுருங்க. வீட்டை கட்டுங்க, கொஞ்சம் கிரவுண்ட் எம்டியா விடுங்க. கிரவுண்டே எம்டியா விட மாட்டேங்கிறாங்க. எலி வருதுன்றாங்க. கேட்டா எலி வருது, இது வருதுன்னு. எலி வந்தா வந்துட்டு போகுது. பெண்ண எலி என்ன பண்ணிட்டு போகுது? அப்படியே நகையெல்லாம் திருடிட்டு போகுதா? மனுஷன் வந்து தாண்டா நகையெல்லாம் திருடுவான். எலி வந்து அதுக்கு உணவை தான் ஏதாவது திருடிட்டு போகும். எடுத்துட்டு போகுது, விட்டு போ. முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கலாம். எலியில இருந்து என்னென்ன நோயெல்லாம் பரவும் தெரியுமா? ஆமா, பரவும். இப்படி நீ யோசிக்க ஆரம்பிச்சுன்னா உன்னால வாழ முடியாது. அப்ப நான் சொல்லுவேன்,
வீட்டுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் வருதா, அந்த கனெக்ஷன் உள்ள போய் பாத்திருக்கியா எப்படி இருக்கும்? ஏங்க நீங்க அதுக்குள்ள என்னென்ன குடிக்கணும்ன்றீங்களா? வேணாம். அப்ப என்ன இப்படி யோசிச்சீங்கன்னா என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் தண்ணியை தேக்கி வைக்கிற இடத்துல இருந்தானே உனக்கு அள்ளி எடுத்துடும். அங்க போ, அங்க எலி ஸ்விம்மிங் போயிட்டு இருக்கும், என்ன பண்ணுவ? எலி ஸ்விம்மிங் போகும், பண்ணி அதுல நடந்து போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணுவ நீ? அப்படிலாம் யோசிச்சுன்னா வாழ முடியாது மனிதனா. நம்ம மனுஷனும் ஒரு உயிரினம். இந்த ஆங்கிள் யோசிங்க. மனிதன் ஏதோ பெரிய ஏதோ அப்படின்னு யோசிச்சீங்கன்னா வேற மாதிரி போயிடும். இந்த இப்ப கூட பாருங்க, ஸ்விக்கில ஒருத்தர் யாரோ ஒரு அம்மா வந்து வெஜ் பிரியாணி போட்டிருக்காங்களாம், அதுக்கு நான்வெஜ் பிரியாணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அநியாயம் அது கிடையாது, மாத்தி கொடுத்தவனா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன அரெஸ்ட் பண்ற குற்றமா பண்ணிட்டான்? எரிச்சல் வருதா இல்லையா? இந்த ஏகத்தாளம் பண்றதை பார்த்தா. ஓப்பன் பண்ற, சாப்பிட விருப்பம் இல்லைன்னா குடுத்துட்டு போற, முடிஞ்சு போச்சு. எங்க மாத்தி வந்திருக்கீங்கன்னு சொன்னா மாத்தி கொடுத்துட போறான். இதானே நடக்குது, நமக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மத பிரச்சனை பண்ணி இதை ஒரு வீடியோ போட்டு அவனை வந்து போலீஸ் போய் கைது பண்ணுதுங்க. எனக்கெல்லாம் லாபம்னு சொல்லிட்டு ஜாலியா தின்றுப்பேன் நானு. நீங்க லாபம்னு சொல்லிட்டு திம்பிங்க, சரி. அவங்களுக்கு வெஜிடேரியன். அவனா ஐயோ இல்லைங்க சிக்கன் பிரியாணி வந்துருச்சுங்க. ஏன்னா சிக்கன் பிரியாணி என்ன கொலை குத்துமா? அழுகிற அளவுக்கு என்ன? இதுதான் எரிச்சலா இருக்குது. அழுது கம்ப்ளைண்ட் பண்ணுது, உடனே போய் கைது பண்றாங்க. அப்படிங்களா மேடம்? சிக்கன் பிரியாணி வந்துச்சா பக்கம் பொலின்னு அரைஞ்சு, இப்ப என்னடி அதுக்கு கேட்க வேண்டாம்? நேஷனல் இஷ்யூ மாதிரி மாத்தி, நேஷனல் இஷ்யூ மாதிரி வந்துட்டு போகுது. இப்ப என்ன மாறி வந்துருச்சு? இப்ப நம்ம எல்லாம் ஆர்டர் பண்றோம், ஏதாவது ஒண்ணு ரெண்டு மாறி வரதான் செய்யும். அப்ப நம்ம போன் பண்ணி இல்லைங்க நான் ஆர்டரே பண்ணலைங்க, மாறி வந்திருக்குங்கன்னா சாரி சார்னு சொல்லிட்டு பணத்தை ரிஃபண்ட் பண்றாங்க. இல்லைன்னா ஆமா பணத்தை ரிஃபண்ட் பண்றாங்க, இல்லைன்னா வந்துட்டு திரும்ப வந்து வேற எதாவது மாத்தி கொடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு நமக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பீஸ் இல்லாம வந்துடும் பிரியாணி. ஏங்க பீஸ் இல்லைங்கன்னு சொல்லி போட்டோ எடுத்து அனுப்பிச்சா சாரி சார்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் பண்ணதெல்லாம் இருக்குங்க. நிறைய நடந்திருக்கு. பிரியாணி மேல குஸ்கா கொண்டு வந்து கொடுத்துட்டா அது நம்ம பீஸ் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லலாம். நீ பீஸ் இருந்ததுக்கு நீ எதுக்கு இந்த கதற? சாப்பிடலைன்னா இல்லைங்க சிக்கன் பிரியாணி வந்திருக்குங்க, நான் அதை ஆர்டர் பண்ணலைங்கன்னா முடிஞ்சு போச்சுல. இது என்ன கைது செய்யற குற்றமா? இது என்னத்துக்கு கைது பண்ணிருக்கீங்க? என்ன வழக்கு போடுவீங்க? பிரியாணி மாத்தி கொடுக்கறது இல்லாம வழக்கு. அப்ப என்ன நோக்கி போயிட்டு இருக்கோன்னு பாருங்க. மனிதன் எப்படி ஆயிட்டாங்கன்னு பாருங்க. மரம் செடியை பார்த்தா கூட ஒரு வெறுப்பு. அதுதான் வெறுப்பு. அதுல வந்து இந்த மரம் வைக்கலாம், இந்த மரம் வைக்க கூடாது, அந்த மரம் சாங்கியம், இந்த மரம் சாங்கியம், இதெல்லாம் ஒண்ணு நடுவுல கிளப்பி விடுறாங்க. நிறைய எதையோ கிளப்பி விட்டு இதை செஞ்சா அது ஆகாது, அது வச்சா இது ஆகாது, இதை இந்த இடத்துல வைக்க கூடாது, அந்த மரம் எங்க வேணாலும் வைக்கலாம். புரியுதுங்களா? இவங்கள மாதிரி இந்த சொல்ற குழப்பறவங்கள தான் எங்கேயுமே வைக்கக்கூடாது. இவங்கள விரட்டி விடணும். முதல்ல வீட்டை சுத்தி ஒரு 5-6 மரங்கள், நம்மாழ்வார்லாம் அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாரு. ஒரு புங்கை, அதுக்கப்புறம் இருக்கு அவர் பேசி இருக்கிறதும் இருக்கு. அவர் ஒரு 5-6 மரங்கள் சொல்லியிருப்பாரு. அதுல உணவு மரங்களும் நீங்க வச்சுக்கிறது நல்லது. நீங்க வைக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, நீங்க ஒரு மாமரம் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல, உங்களுக்கு சீசனுக்கு பழம் கிடைச்சிரும். நீங்க வந்து வெளியில போய் மாம்பழம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இப்ப சப்போட்டா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓவராலா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பழம். கொய்யா மரம் எல்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சீசன் எல்லாம் கிடையாது, அது உங்களுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ உங்களுக்கு காய் கிடைக்கும், பூ வைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2-3 மரங்கள் பல மரங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயன்பாடா இருக்கும். ஆனா கண்டிப்பா பல மரம் வச்சீங்கன்னா மற்ற உயிரினங்கள் வரும், வராமலாம் இருக்காது. கண்டிப்பா வவ்வால்கள் வரும், பழந்தண்ணி வவ்வால் வரும். அவுட்டர்ஸ்கர்ட்ஸ்னா குரங்கு கூட வரும். குரங்குலாம் கொஞ்சம் இருக்குன்னா குரங்குலாம் கூட வரலாம். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம அதுகளோட சேர்ந்து வாழ்றது தான் இந்த வாழ்க்கை. அதனாலதான் இந்த உலகத்துல அவைகளும் இருக்கு, நம்மளும் படைக்கப்பட்டிருக்கோம். அப்புறம் வாங்க எல்லாம் சேர்ந்து வாழ்வோம், குரங்கு இது எல்லாம் சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வரும்பொழுது உங்களுக்கு இது எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்புறம் குப்பை விழுந்தா இலை விழுகதான் செய்யும். இலைய கொஞ்சம் பெருக்கி அந்த மண் ஓரமா விட்டுருங்க. இல்ல புதர் மண்டுது, பாம்பு கிம்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு 2 பூனையை வளங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு நாயை வளங்க, முடிஞ்சு போச்சு. சொல்யூஷன் இருக்கு. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஆனா அந்த சொல்யூஷன் வந்து இன்க்ளூசிவ்னஸ் தான். புரியுதா? எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது தான் சொல்யூஷனே ஒழிய எராடிகேட் பண்றது சொல்யூஷன் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, எனக்கு கடைசியா ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க டோக்கியோ பார்த்திருப்பீங்க. டோக்கியோல வந்து ஒரு சின்ன அடியும் எவ்வளவு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டின்னு நினைக்கிறேன், மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி கூட நினைக்கிறேன். அங்க வந்து மன்னரோட ஒரு அரண்மனை இருக்குமா பாரு, அங்க மட்டும் தான் கிரீனரியே இருக்கும். மற்ற இடம்லாம் வந்து கிரீனரி கிடக்கும். நியூயார்க் பார்த்திருப்பீங்க. நியூயார்க்ல சென்ட்ரல் பார்க் பக்கத்துல வந்து தெரியுற மாதிரி ஒரு ஹோட்டல் ரூம் இருக்கிறது ரொம்ப அவ்வளவு பெரிய இதுவா பார்ப்பாங்க. சென்ட்ரல் பார்க் வந்து அந்த ஒரு நாடி. இப்போ போக அர்பனைசேஷன்ல சென்னையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கிரீனரி வந்து நம்ம இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு மத்த உலக நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிரீனரி நல்லா இருக்கு. பட் ஆனா இந்த சென்னையோட டெவலப்மெண்ட்னு சொல்லி இவங்க போக கிரீனரியை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பண்ணாதீங்க. மவுண்ட் ரோட்ல எல்லாம் ரொம்ப போயிடுச்சு, ரொம்ப குறைச்சிட்டீங்க. நிறைய மரங்களை வெட்டிட்டீங்க. நிறைய மரங்களை வெட்டிட்டு அதுக்கப்புறம் மரங்களை நடாமையும் நிறைய இடங்களை விட்டுட்டீங்க. ஒரு சில இடங்களை நட்டிருக்கீங்க. சில இடங்கள்ல மியோவைக்கு காடுகளை உருவாக்குறோங்கிற பேர்ல சின்ன சின்ன ஸ்பேஸ்ல காடை உருவாக்கி என்ன பண்ண போறீங்க? காடு உருவாகாது. ஆக்சுவலா அங்க அட் எண்ட் அங்க 2-3 மரம் தான் நிக்க போகுது. அதுக்கு நீங்க ப்ராப்பரா மரங்களை எல்லா பக்கமும் நட்டு வைக்கிறது தான் ப்ராப்பர்.
அதே போல நிறைய கார்டன்ஸ் அண்ட் பார்க்ஸை வந்து சென்னையில இன்னுமே இன்க்ரீஸ் பண்றது பெட்டர். நம்ம சொல்ற மாதிரி இந்த டாக் பார்க்ஸ், ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இஷ்யூஸ் வருது இல்ல. ஸோ இந்த டாக் பார்க்கு நீங்க வந்து ஒரு சில சட்டங்கள் கொண்டு வரலாம். நீங்க வந்து நாய்கள் மலம் கழிப்பதுல பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா மலங்களை வந்து நீங்க எடுத்துட்டு போயிடணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வாங்க. மாஸ்க் போட்டு கொண்டு வந்துட்டீங்க, வரவேற்கத்தக்கது. ப்ராப்பர் லைசன்சிங் வேணும்னு சொல்லியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரிலாம் கொடுத்து நிறைய பார்க்ஸ் எல்லாம் உருவாக்கி அங்க டாக் வாக்கிங் அண்ட் ரோமிங் இதுக்கெல்லாம் அலோட் பண்ற மாதிரி பார்க்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைகள் விளையாடுறதுக்கான பார்க்லயும் நிறைய மரங்கள் செடி கொடிகளை கொண்டு வாங்க. இது இயற்கையை இப்படிதான் நீங்க பேலன்ஸ் பண்ணணும். பாம்பு அதிகமாயிரும், பாம்பு வந்துச்சுன்னா சிக்கல், கண்டிப்பா சிக்கல் தான். பாம்பு வந்தா சிக்கல் தான். பட் ஆனா பாம்பு இல்லாத இயற்கை ஈகோசிஸ்டம் எப்படி இருக்க முடியும்? பாம்பு ஈகோசிஸ்டத்துல இருக்க வேண்டிய ஒண்ணு. கண்டிப்பா ஆமா, கிடைச்சா நமக்கு பிரச்சனை இருக்குன்னா, ஆனா பாம்பு வாண்டடா வந்து பழி வாங்கி எல்லாம் கடிக்காது. அது நாடகத்தை பார்த்தெல்லாம் நம்பாதீங்க. நீங்க சப்போஸ் ஒரு பாம்பு மிதிச்சிட்டீங்கன்னா அது ஓடி போதான் பிடிக்கும். மிதித்து விட்டாயா, உனது தந்தையார் இவர் தானே ஜென்மங்கள்லாம் கிடைச்சது. அப்புறம் பெண்களாகலாம் மாறி அதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆசை. பல பேரோட இதுல இருந்து லஸ்ட்ல வந்து பாம்பை பொம்பளையாக்கி பொண்ணா மாறி அதுக்கப்புறம் அது கல்யாணம் பண்ணி அப்புறம் முட்டையை போடுறதுக்கு பதிலா குழந்தைய பத்தி இந்த மாதிரி எல்லாம் போயிருது. பழைய கதை தான். ஆனா புது கதை மாதிரி நினைச்சு சுந்தர் சி கண்ணில் பட்டா இன்னொரு படம் எடுத்துருவாருங்க. அது அந்த பாம்பு கொடூரமான பாம்பா இருக்கும். சம்மர் வேற பட்டன் எடுத்து பட்டன் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. பாம்பு இயற்கையில இருக்கதான் செய்யுது, பறவைகள் இருக்கதான் செய்யுது. நீங்க இன்னும் நான் சொல்றேங்க, ஒன்ஸ் இது இந்த ஈகோசிஸ்டம் டெவலப் ஆக அதை பேலன்ஸ் பண்ற ஈகோசிஸ்டம் வந்துடும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு தான், என்ன நாடுன்னு சரியா மறந்துட்டேன், யூஎஸ்ஆ என்னன்னு தெரியல. இந்த பில்டிங்ஸ் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் அதிகமா இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பறவைகள் வந்து இல்ல பறவைகள் நிறைய வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பறவைகள் அதிகமா உருவான உடனே நிறைய பேருக்கு வந்து அந்த பறவைகள்னால ஏற்படக்கூடிய அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், முக்கியமா இந்த புறானால அதிகமா அந்த இஷ்யூ வரும். பறவைகள்னால இல்ல, புறா கிட்ட அந்த டிராப்பிங்ல வந்து சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து ஒரு கொஞ்சம் நமக்கு டாக்ஸிக்கான சில உணர்வுகளை உருவாக்கும். அந்த புறா, அதனாலதான் நம்ம வீடுகள்ல புறா வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்கு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புறாவோட டிராப்பிங்ஸ் வந்து நமக்கு ஹெல்த் இஷ்யூஸை உருவாக்கும். அப்ப இந்த புறா அதிகமா அண்டி இருக்கிற மாதிரி இருக்கிறனால நிறைய ஒர்க் பிளேசஸ்ல ப்ராப்ளம் ஆயிட்டே வருது. அதுக்கப்புறம் பாக்குறாங்க இந்த புறாவோட எண்ணிக்கை தானாவே கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. எதனாலன்னு பார்த்தா, ஏதோ காடுகள்ல இருந்து அந்த புறாவை வேட்டையாடுறதுக்கு அந்த பறக்கக்கூடிய பருந்துகள் அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. அது இனப்பெருக்கம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஈகோசிஸ்டம் பேலன்ஸ் ஆயிக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, அது ஈகோசிஸ்டம் பேலன்ஸ் ஆயிக்கும். நீங்க அதுக்காகலாம் வந்துட்டு இது வந்துடும் அது வந்துடும் அது பண்ணிடு இது பண்ணிடலாம் பயப்படாது. மரங்கள் நட்டு தான் ஆகணும் மனிதன். மரம் நடுறது தான் நமக்கு சேஃப். நாளை பின்ன வெள்ளம் வருது, எதை பிடிச்சது தொங்குவீங்க? காங்கிரீட்டை பிடிச்சிட்டு உங்களால இருக்க முடியுமா? அப்பவும் மரத்தை தான் பிடிச்சிட்டு உட்கார முடியும் உங்களால. ஸோ மரம் மனிதர்களுக்கு ஓகே அதான் மிதந்து போகும். ஏதாவது ஒன்றாலும் மரத்தை தான் பிடிக்க தோணும். பெரிய வெள்ளமே வருதுங்க, என்னங்க பண்ணுவீங்க மரத்துல? ஏன்னா ஞாபகம் இருக்குல்ல, சென்னை வெள்ளத்துல எல்லாம் வந்துட்டு மரத்துல மாட்டி தப்பிச்சவங்களாம் இருக்காங்க, ஏறிக்கிட்டாங்க. மரத்துல ஏறி தப்பிச்சவங்களாம் இருக்காங்க. வீட்டு எங்க போய் வேற எங்க போய் பிடிப்பீங்க? எங்கேயுமே பிடிக்க வலிக்கிட்டு போயிடும். ஆனா மரம் தான் உங்களை சேஃபா பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் இழந்துடாதீங்க. மரம் மட்டும் இல்ல, எல்லா காலகட்டத்துக்கும் மரம் தேவை. மரம் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு நிலநடுக்கமும் வராது. அப்படி நிலநடுக்கம் வந்தாலும் பெரிய அளவு விரிசல்கள் ஏற்படாது நிலத்துல. அது பிடிச்சிருக்கும். அப்ப அந்த மரங்கள், அந்த மர வேர்கள்லாம் நம்மளுடைய எல்லாத்தோடையும் கலந்து இருக்கணுங்கிறது தான் நம்ம சொல்றது. ஓகே. ஸோ மும்பை மாதிரி இடங்கள்ல ஒரு மரம் கூட நடத்துக்கு இடம் இல்ல. அப்படி நீங்க வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த என்டையர் லேயர் மர வேர்களே இல்லாம இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரு தனி பிளாக் மாதிரி. அது எர்த்துக்குலாம் வரும்போது என்ன ஆகும்னா, அது அப்படியே உடஞ்சி அப்படியே தகடு மாதிரி உடைய ஆரம்பிக்கும். அந்த ரூட் நெட்வொர்க் இருக்காது, எதுவுமே இருக்காது, பிடிச்சிருக்கு. நிலங்கள்லாம் அப்படியே டம்மால் உடைய ஆரம்பிக்கும். பெரிய இந்த இங்கிலீஷ் படத்துல காட்டுவாங்கல்ல, பொழந்து மாதிரி, அப்படி பொழந்துட்டு போயிடும் நிலம்லாம். அப்படி பொழக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மரங்கள் கட்டாயம் வேணும். ஓகே. சோ சாவறதுக்குள்ள எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு மரமாவது நட்டு பராமரிச்சு அது வளர்றதை வந்து பார்க்கணும். மிக்க நன்றி. ஒரு மரம்னா பத்தாதுங்க, முடிந்த வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு 5-6 மரங்களை பராமரிக்கிறது. உங்க வீட்டை சுத்தி இடம் இருந்துச்சுன்னா போதும், மரம் பண்ணலாம். உங்க வீட்டுல இடம் இல்லை அப்படின்னா பொதுவா இருக்க இடத்துல எங்கேயாவது 2-3 இடத்துல மரத்தை வச்சு வளர்த்து விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, நைஸ். இப்போ இந்த காலகட்டத்துல அது பேசினா நிறைய பேருக்கு புரியும் வரைக்கும்ன்றதுனால இந்த டாபிக் எடுத்தேன். மிக்க நன்றி பாரி. நன்றி.